குளிச்சு முடிச்சாச்சு சொல்லு. சரி பார்த்தீங்கன்னா பீச்சில் குளிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆலப்புழா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆலப்புழா போகிற வழியில் பசி எடுக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட் சாப்பிட வந்துட்டோம். என்ன சாப்பிட்ற ஐடியா? எல்லாரும் சேர்ந்து தந்தூரி ஒன்று சரி யார் பே பண்ணுறது? எல்லாரும் தானே. ஃபர்ஸ்ட் மெனு கார்டு பார்த்து சொல்லுங்களா. என்ன இருக்குண்ணா சாப்பிட என்ன இருக்கு? வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? தந்தூரி ஒண்ணு, சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடுவீங்களா யாராவது? எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆர்டர் பண்ண சிக்கன் நூடுல்ஸ் வந்தாச்சு. குறவ மாதிரியே பாருங்க. சாப்பாடே இல்லைங்க பாருங்க. நீங்கள் வந்து நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ கேரளா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுட்டு செட் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து சாப்பிட்டதுல இருந்து எனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு எல்லாமே தெரியாது. உங்கள தவறு இல்லை. நான் நினைச்ச மாதிரியே சிக்கன் கபாப் சாப்பிட்டேன். சிக்கன் கபாப் தான். கபாப் தான் இருக்கு. அதில் ஒரு லெக் பீஸ் அதில். அதெல்லாம் சிறப்பாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 7 முடிச்சுட்டு திரும்ப சொல்கிறோம் நான் கிளம்ப போகிறோம். ஓகேவாடா சாப்பாடு ஓகேவா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ் குடிப்பாங்க. இவர் வந்து டீ குடிப்பாரு. தலைவலிக்குது. நீ கொஞ்சம் பைத்தியம் அப்படிதான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நிறைய காஃபி தருவாங்க. என்ன தருவாங்க? காஃபி. நாங்கள் வேற ஊர் தானே, எனக்கு தெரியாது தானே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆலப்புழா பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம். ஒரு கப்பல் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வெளியே மேலேயே நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் நம்ம இந்த பிரிட்ஜ் மேலே தான் முன்ன போனோங்க. அந்த பிரிட்ஜ் மேலே. ஆமாம். ஆமாடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. இப்போ ரைட் பாருங்கப்பா. ஏன்டா பச்சை போய் பேசுற? 9:12 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எப்போ ரூம் எடுத்து, நான் எப்போ குளிச்சு, நான் எப்போ ட்ரெஸ் மாற்றி படுக்கிறது சொல்லுங்க. உங்களை மாதிரி நான் கம்ப்ளீட் இல்லடா. நைட்ல பீச் பார்க்க ரொம்ப நாளாகுதுடா. உங்களை மாதிரி யாரும் நான் கம்ப்ளீட் இல்லடா. ஏன்னா இங்கிருந்து கடலுக்கு 500 கிலோமீட்டர் நடக்கணும் போலே. ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம். எப்போ நண்டு நேரம் காலை கடிச்சிட்டு இருக்காப்பா. இப்பதான் ஓடிச்சு பாக்கலையா? அதாவது நீங்க எப்போ ரூம் எடுக்கிறது, நாங்க எப்போ படுக்கிறது ஒண்ணுமே புரியல. பீச்ல படுத்தலாமா? ஒரு போற மட்டும் 400 வாங்கிக்கோங்க. இப்ப வீடியோ எடுத்தா நல்லா இருக்கும் தானே பீச்ல? இல்லாத வாழ்க்கை தேவையில்லடா. பகல்ல வந்தாதான் கப்பல் சொல்ல தாங்க முடியல, நைட் வந்து கப்பல் சொல்ல தாங்க முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே அதை பாருங்க. போட்டோ எடுக்கிறா சரியில்லை மச்சான். நம்ம மாதிரி இல்லாதெல்லாம் வாயிலுக்கு சரியா வேற எனக்கு சரிப்பாங்களா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். புரியல மச்சான். யார் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம்டா. நமக்கு எதுக்கு? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அதை லைவா ப்ரூவ் பண்ண போறோம். பசங்களா டேய் வா. டேய் என்னடா இவன் வேற ஒரு நண்பர்களே. இப்போ வந்து நாம எங்க இருக்கிறாங்களே நம்மளே கேட்டா
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஹாஸ்டல் நாங்கள் பேசி வாடகை எடுத்திருக்கோம். ஆரம்பிச்சான்றீங்களா? நாங்கள் எடுத்துருக்க ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துருக்க ரூம் இதுதான். ஒரு மினி பாய்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். அப்படியே சுற்றி நாங்கள் எடுத்துருக்க ரூம் ஒரு மினி ஹாஸ்டல் மாதிரி எடுத்துருக்கோம். உங்கள் கருத்து சொல்லுங்கள் அருண். ஓகே தான். ஏசி இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே தான். ஏசியாக இருக்குது. ஓகே. வேறு ஒன்றும் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டு தூங்க போகிறோம். இதுதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாக் நாளைக்கு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். விளாக் தான் சொன்னேன். உள்ள இருப்பா. லைட் ஆஃப் ஆகுதா? ஆஃப் ஆகுதா? ஆனால் அதை சொல்லு. பிளிங்க் ஆகுதா? அப்படி தானே ஆகும். ஆகுமா? இந்த லைட் என்னது? எப்படி இருக்குடா உள்ள? கண்ணு வலிக்குதா? சரி யாரும் வர நானும் உள்ள. பீஸ தர்றா. ஒரு பொண்ணு வாழ்க்கையில கால் பண்ணுங்கிறா அப்படியே மச்சான் இருடி போயிட்டு சார். சோலா காய்ஸ், நான் தான் அவங்க டிகே சிவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா ஆலப்புழாவில் இருக்கோம். காலையிலேருந்து குளிச்சுட்டு டேடி டவல் தான்டா. காலையிலேருந்து குளிச்சிட்டால தான் இப்போ நாங்கள் இருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக சிவன் கோயில் போயிட்டு இல்லையே, ஆலிமலா சிவன் டெம்பிள். ஆலிமலா சிவன் டெம்பிளாம். அவங்கள எடுக்கணுமாண்டா. இப்போ வந்து காலையிலேயே பரோட்டா சாப்பிட வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு சொல்கிறோம். வீடு எந்த தானே அலாரிட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். பரோட்டா தோசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சாப்பிட்றீங்களா? இடியாப்பம் சொல்லியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணதில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னடா எதிர்பார்த்துனுங்கிற? பார்த்துக்கிறேன் மச்சான். டேய் மச்சான் பார்த்துக்கிறேன்டா. பார்த்துக்கிறேன். யாரோட பேசுறீங்க? தோசை பார்த்து நம்ம ஊர் தோசை மாதிரி சாம்பார் மாதிரி இல்லைனா கூட இங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கு. இன்னும் இந்த மூக்கட்டை கொடுத்து ஒரு குழம்பு விட்டாங்க, அருமையாக இருக்கு. சாப்பிட்டே முடிச்சிடும் தானே. ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி சொல்ல மாட்டான். கொட்டை குழம்பு இல்லைடா, வேற அடிப்பொலியா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டதுலேயே கம்மி ரேட்டில் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அருமையாக இருந்துச்சு. 350 ரூபா தான் பில்லு. 23 தோசை சாப்பிட்டோம். அது இல்லாமல் 3 மினரல் வாட்டர், அது இல்லாமல் 3 டீ, இது எல்லாமே சாப்பிட்டு 350 ரூபா தான் பில்லு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. இவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இவனை கேட்டால் இல்லை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு நல்லாவே இருந்துச்சு. கொட்டை குழம்புன்னு ஒன்று கொடுத்தாங்க, மூக்கொட்டை குழம்பு. அது உண்மையாக நல்லா நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. யாராச்சும் வந்தீங்கன்னா ஆலப்புழாலேருந்து இந்த இடம் எங்கே போகிறோம், வர்க்கலா போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. ஏன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். தோசை வந்து வேறு மாதிரி மாலை இருந்தாலும்
குழம்பு வந்து நம்ம இது மாதிரி சாம்பார் ஒன்லி சட்னி மட்டும்தான் அருமையாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏதாச்சும் மறக்காம பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயில் காலத்தில் இப்போ வந்திருக்க இடம் என்னன்னா ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம். என் மச்சான் என்ன பண்ணியிருக்கான்னா 1 கிலோ மாதுளை பழம் வாங்கினா கூட எல்லாருமே வந்து சாப்பிட்ருக்கலாம். அருண், உங்களுடைய கருத்து? அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7-8 ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து பைனாப்பிள் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. கிரேட் சிவா. சக்கரை கம்மியாக இருந்தால் வெளி விட்றா மச்சான், எனக்கு இதெல்லாம் போடவே இல்லைடா டேய். இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக குடிச்சிருக்கு வந்து என் மச்சான் தான், திருப்பதி. ஒரே ஒரு ஆரஞ்சு 120 ரூபாங்க. ஒரு ஆரஞ்சு இல்லை, 2 ஆரஞ்சு போட்டாங்க. 2 தான் போட்டாங்க. 2 போட்டாங்க மச்சான். அப்படின்னா பே பண்ணுறது தப்பே இல்லை மச்சான், பே பண்ணிட்டு வா. 3 ஆரஞ்சு 3 போட்டாங்களா? அது பேர் வந்து வேற எதுவும் சொன்னாங்க. சிட்ரல்காவா ஏதோ சிட்ரஸ். ஓ சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால அது. ஓ மச்சான் வேற லெவல்ரா நீ. இதுக்கே குடிக்கிற நீ? எல்லாம் வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால ப்ரோ சரி பொண்ணு பார்க்க. இவர் வந்து வாந்தியை நிறுத்துறதுக்கோசரமே அவருக்கு இந்த ஜூஸு. பே பண்ணுவாங்க மச்சான் ஃபஸ்ட்டு. இவர் அந்த பல்லோட கரையை எடுக்கிறதுக்காக இந்த ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. சாப்பிடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்னு கொடுக்குறாரு. பல்லு கூசுதுடா. தொண்டையில் மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு. ஐஸ் பரவாயில்ல தான், நல்லா லைட்டாக இருக்கு. எலுமிச்சை போட்டுறதுனால அந்த லெமன் புளிப்பு தன்மை ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கு. சந்தோஷங்கடா. என்னது எங்க கீழே இருக்கிற அலிமலா இதான நம்ம வந்ததே ஒருத்தான்னு பேசுடா. சந்தோஷம் வந்ததுலேயே கோயில் தான் ஒர்த்தாக இருந்தது. பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. ஒரு வழியாக நாங்கள் அலிமலா கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். சிவன் சாமி பார்க்கறது தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க. வேர்க்குறா சாமி துண்டு தான் கூடாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுத்தான். அது பார்த்தீங்கன்னா நான் நினச்ச இந்த பக்கம் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா நான் நினச்ச இடத்துக்கு வந்துட்டேன். என் தலைவரை பார்க்க போகிறேன். நான் ரொம்ப ஜாலியாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தலைவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரே எவ்வளோ பெட்ரு. இங்கே செம்ம வெயில் கொளுத்திங்க தாங்க முடியல. அநியாயத்துக்கு வெயிலாக இருக்குது இங்கெல்லாம். எப்படி இருக்குது இங்கே கிளைமேட்டு? நல்லா இருக்கு, அருமையாக இருக்கா? வேற லெவலில் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே 4 டிம்பி பீர் அடித்தா கூட நல்லா தாங்க போல உனக்குலாம். அதான் சரக்கு அடிக்கிறது. நான் குடிப்பேன், அடிக்க மாட்டேன். அநியாயத்துக்கு வெயில்ப்பா. கேரளாவில் இருந்தால் இதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, அந்த மாதிரி வரணும் போல். நாங்கள் சும்மா வந்தோம், இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலே.
பார்த்தாலே இவ்வளோதான் இருக்கும். பிரம்மாண்டம்னா அது இதுக்கு பேர் தான் அந்த பிரம்மாண்டம். நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு அதிசயம் என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் பாருங்க, சிவனோட ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் சாமியை பார்த்தாச்சு. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்து இந்த சாமி பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் தான். இல்லை நாங்கள் அப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டுப்போம். ஆனால் நம்ம ஊரோட வெயில் பார்த்தீங்கன்னா இங்கே வேற லெவலில் கொடுத்துருக்கு. கீழே எப்படா கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ரொம்ப தீண்டாப்பா. மறக்காம வந்து எல்லாம் இந்த சிவன் சாமி விசிட் பண்ணுங்க. நல்லா இருக்கு, பார்க்கவே ஒரு மாதிரி வைப் நல்லா கொடுக்குது, அந்த மாதிரி இருக்கு. பிரம்மாண்டமா இருக்குடா. மறக்காம வந்து எல்லாம் கண்டிப்பா பாருங்க. ஸோ அதான் நாங்கள் வந்து அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்புறோம். எல்லாம் கிளம்பியாச்சு. நாங்கள் தான் சரி பொறுமையாக கிளம்ப சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதான். நான் மற்றபடி இங்கேருந்து கிளம்பி வரேன். ஒன்றும் இருக்காது, வீட்டுக்கு தான் பார்க்கலாம். Stop
ஒரு கிளி உருகுது ஒரு மயில் பறகுது ஓ மைனா மைனா. சோதா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இப்போ என்ன திண்டுக்கல் இருக்கோம். நாங்கள் திண்டுக்கல் தானே, திண்டுக்கல் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ் பிரியா ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். கொத்து பரோட்டா அப்புறம் முட்டை பிளைன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வர வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னையோட வீடியோ முடிச்சுக்கிறோம். சிக்கன் இன்னையோட வீடியோ முடிச்சுக்கிறோம். எத்தனை நாள் வந்து போனதுக்கு வந்து இப்போ ரொம்ப ஃபீல் ஆகுது. விட்டு போகிறதுக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 நாள் தான் வந்தேன் இவங்க கூட. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு விட்டு போகிறதுக்கு. பிளான் பண்ணதே 3 நாள் தான். அதே தான்டா, இவங்க கூட பழகினதே 3 நாள் தான் நான். ஆனால் அந்த 3 நாளும் விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்நாடுக்கு வந்ததான்டாப்பா நல்லா இருக்கும். கேரளாவில் நிறைய தூரம் சாப்பிட்டோம். தமிழ்நாடு மாதிரி எந்த மாதிரி இருக்கு. லாஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்டோம். தயவு செஞ்சு எங்கேயுமே இந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். 140 ரூபா பிரியாணி, 830 ரூபா ஒரு பிரியாணி 140 ரூபா. அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அதில் 2 சிக்கன் பீஸ். இது வந்து பிரியாணி நம்ம ஊரில். நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி எங்கேயுமே வராது. நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு. நான் ஒரு கலைக்கு ஒன்று போட்டிருக்கேண்ணா போதும். லாஸ்ட்டாக நம்ம வந்து கீழே பார்த்தா நம்ம ஊர் சாப்பாடு தான். நம்ம ஊருக்கு போனால் நம்ம வீட்டில் தூங்குன மாதிரி இருக்கும். தூங்குன மாதிரி இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மச்சான் முதுகு வலிக்குதுடா எனக்கு. ஆஃப் பண்ணிட்டா எடுத்ததே ஒரு வீடியோ தான் தெரியும். ஆகிற பொருளா இவங்க போட்டாங்கப்பா கார்ல நாக்கு முக்கா சாங்கு. ஏறி குதிச்சேன், முதுகு வலிச்சு. ஆப்பிள் சாப்பிடுப்பா. இன்னொரு ஆப்பிள் எங்கிட்ட என்னோட கூட எடுக்கிறான். ஏதாவது அது கூட சேர்த்து சொல்லணும். எடுக்கிறான், வாயில போட்டா திவானுக்கு போடாத முழுங்குறான். போய் மாதிரி பண்றா அப்படின்றா. அவ்வளவுதான்டா, ஆரி போச்சு. அவ்வளோ இதா இருக்குடா. உனக்கேவா செகண்ட் ரவுண்டா? சரி, சொல்ல சிறப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு 720 ரூபாய் பில்லு. அப்படியே 770 ரூபாய் பில்லு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கொத்து பரோட்டா, 4 முட்டை ஆம்லேட்டு, அது இல்லாமல் 4 ஆஃப் ஆயில், 2 கலக்கி, 3 கலக்கி நிறைய சாப்பிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறமா தான் சாப்பிட்டு வந்துடுறேன்டா. செகண்ட் ரவுண்டுடா. நம்ம வருமானம் உப்பு தண்ணியில போட்டு கலக்கி குடிச்சு மறுபடியும் சாப்பிடுவோம். உப்பு தண்ணியில போட்டு கலக்கி சீக்கிரம் எப்படி சாப்பிடலாம். புது டெக்னிக் காட்டுது நம்மளுக்கு தெரியும். மீதி போட்டாலும் அதே வாயில கொட்டிட்டு தான் கொட்டினேன். சந்தோஷம். நீ யாரும் பாக்கலையா? பசி சாப்பிட்டு வந்துடுறேன். மறுபடியுமா? ஏய் மீண்டும் பசி அனுப்பலாம். உனக்கு பசி தான்டா.